வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, வெயில் காலத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல உணவு தாங்க சமைக்க போகிறோம். கம்பு சோறு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. அதுக்கு நான் ஒரு 2 கப் அளவுக்கு கம்பு எடுத்துக்கிட்டேன். இதில் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அழுத்தி பிசைஞ்சு கழுவணுங்க. நல்லா கழுவிட்டு கம்ப்ளீட்டாக தண்ணியை வடிச்சிட்டு மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஒன்றும் பாதியமாக தான் இருக்கணும், ஃபுல்லாக மாவாகக்கூடாது. இப்போ நான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன். தண்ணி நல்லா சலசலன்னு கொதித்ததுக்கப்புறம் எனக்கு இவ்வளோ தண்ணி வேண்டாம், தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம். அதனால் பாதி தண்ணியை நான் எடுத்துட்டேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கம்பை உள்ளே சேர்த்துக்கலாங்க. கட்டிகள் இல்லாதபடி நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா எந்த அளவுக்கு கலக்க முடியுமோ கலக்கலாம். அதே நேரத்தில் அடி பிடிக்கக்கூடாது. நான் 2 கப்புக்கு 4 கப் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருந்தேங்க. இப்போ நான் அதில் பாதியை வெளியே எடுத்துட்டேன். தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா நமக்கு கூழ் மாதிரி கொல கொலன்னு ஆயிரும். இது பார்த்திங்கன்னா நல்லா சுட சுட இருக்கும்போது குழம்பு ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். நமக்கு என்ன வேணுமோ வெஜ்ஜு அல்லது நான்வெஜ்ஜு குழம்பு எது வேணாலும் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் ஆறுனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வச்சுட்டா அடுத்த நாள் மோரில் கலந்து கஞ்சியாக குடிச்சிக்கலாம். உடம்புக்கு நல்லா கூலிங்காக இருக்குங்க. வெயில் காலத்துக்கு ஏற்ற உணவுன்னு சொன்னால் கம்பு சொல்லலாம். இப்போ நான் கொஞ்சம் உப்பு வேறு சேர்த்துக்கிட்டேன். ரொம்ப சப்புன்னு இருக்கும், அதனால் சேர்த்துக்கிட்டேன். நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு கிளறி விட்டுறலாம் ஃபஸ்ட்டு. பாருங்கள், கட்டிகளும் இல்லை, தண்ணியும் கொஞ்சம் ஓரளவுக்கு குழ குழன்னு இருக்குது. அப்படி தான் இருக்கணும், அப்போ தான் அதில் வெந்து வரும். இப்போ அடுப்பை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். ஃபுல் ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, அடி பிடிச்சிரும். அப்பப்போ திறந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். தண்ணி பாருங்கள் கொஞ்சம் இழுத்துருச்சு. நமக்கு தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி ஊற்றலாம், இல்லைன்னா இதுவே போதும். இது வெந்துருச்சு அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்க, நல்லா அந்த கம்போட ராஸ்மெல்லாம் போய் நல்ல ஒரு ப்ளசண்ட்டான வாசனை வரும். கம்பு வெந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கையில் தண்ணியை தொட்டுட்டு நம்ம அமுக்கி பார்த்தோம்னாக்க கையில் ஒட்டாமல் வரும். அப்போ நம்ம வெந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். திரும்ப மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து திரும்ப எடுத்து நம்ம கிளறி விட்டுக்கலாம். நீங்கள் இல்லைன்னா குக்கரில் கூட 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நான் பாரம்பரியமாக எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி செஞ்சு காட்டுறேன். நேரம் போயிட்டுருக்குது. இப்போ நம்ம பச்சை தண்ணியில் கையை நனைச்சிட்டு கரண்டியில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுறலாம். அவ்வளோதாங்க. பாருங்கள், இப்படி தொட்டு பார்த்தா கையில் ஒட்டக்கூடாது. நம்ம களி எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.